பார்த்து வருகிறோம். சென்னையில் தமிழக பாஜக மையக்குழு உறுப்பினர்களுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்கள். மோனிஷா, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கழித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தற்போது பாஜகவினுடைய மையக்குழு நிர்வாகிகள் கூட்டம் அப்படிங்கிறது தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் தொடங்கி நடைபெற்று இருக்கிறது. எப்பொழுதும் பிரதமர் வந்தால் குறிப்பாக அரசு ரீதியான பணிகளுக்காக வருவார். அப்பொழுது தங்கும் பொழுதெல்லாம் ராஜ்பவன்ல தங்குவார், கவர்னர் மாளிகையில். இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது தேர்தலுக்காக பிரதமர் வருகின்ற பொழுதுதான் இதுபோன்ற முக்கியமான மையக்குழு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும். அந்த வகையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது சற்று நேரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜகவுடைய தலைவர் குறிப்பாக நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள், சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதிமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய மாதாவரம் மூர்த்தி உள்ளிட்டோரும் தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறத நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்திருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரியினுடைய அந்த ரோட் ஷோ முடித்த பிறகு நேற்று மாலைக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில பிரதமருடைய வருகை இருந்தது. அதற்கு பிறகு நேற்று இரவு எந்தவித சந்திப்புகளும் திட்டமிடப்படவில்லை. இன்று தினத்தை பொறுத்தளவிற்கு குறிப்பாக பாஜகவுடைய மையக்குழு ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக தேர்தல் வியூகத்தில் குறிப்பாக பாஜகவுடைய வியூகம் எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக 27 தொகுதிகளில் தற்போது பாஜக போட்டியிடுகிறது. குறிப்பாக அதுல ஒரு தொகுதி அப்படிங்கிறது திருமாறன் அவருக்கு ஒதுக்கப்பட்டாலும் 26 தொகுதிகள் அப்படிங்கிறது நேரடியாக பாஜகவினுடைய வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. எனவே இந்த தேர்தல் அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய மிக முக்கியமான வியூகமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அதிமுகவுடன் தற்போது கூட்டணி அமைத்து பாஜக பல்வேறு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு தனித்து நின்று கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தாலும் கூட இந்த முறை அதிமுக கூட்டணி வைத்தால் மட்டுமே குறிப்பாக ஆளக்கூடிய திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை குறிப்பாக அமித்ஷா உட்பட பலரும் ஆலோசித்து இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் கழித்து பிரதமருடைய இந்த வியூகம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகிறது, அது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை தற்போது பிரதமர் நேரடியாக இந்த மையக்குழு நிர்வாகிகளுக்கு வழங்க இருக்கிறார். குறிப்பாக ஒரு 8 முக்கியமான நிர்வாகிகள் மட்டும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருப்பாங்க. குறிப்பாக பியூஷ் கோயல் நேற்று இரவு இங்கு தங்கியிருந்தார். நேற்று நாள் முழுக்க பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்த நிலையில் பியூஷ் கோயல் அவர்கள் தற்பொழுது இந்த முக்கிய ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு எப்படிப்பட்ட ஆட்சி அமைய போகிறது, குறிப்பாக யாருக்கெல்லாம் பெரும்பான்மை கிடைக்கும் அல்லது பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அது கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுக்குமா, குறிப்பாக தொடர்ச்சியாக பாஜகவினுடைய தொடர் கருத்துக்களாக பார்க்க முடிகிறது. நேரடி கருத்தாக இல்லாவிட்டாலும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. இது போன்ற ஒரு பல்வேறு சூழல் இருக்கக்கூடிய நிலையில பிரதமருடைய வியூகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கிறோம். இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கும் எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தமிழகத்தைச் சேர்ந்த குறிப்பாக வேட்பாளர்களும் இன்றைய தினத்தில் ஒரு சில நபர்கள் இங்க சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பதற்கான திட்டமிடல்கள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அது கடைசி நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 மணிக்கு பிறகாக பிரதமர் இங்கிருந்து புறப்பட்டு கேரளாவிற்கு பிரச்சாரத்திற்கு செல்ல இருக்கிறார். குறிப்பாக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தலில் போட்டியில்லை. களத்தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.